இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்டஸ், இந்த ஒரு டெம்ப்ளேட்டர் வீடியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டேட்டஸ் மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேட் நியூவில் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த 9.16ங்கிற இந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் ஆக்சஸில் வாருங்க. இந்த இமேஜ் ஆக்சஸில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். பிளாக் கலர் எடுத்துகிட்டு இதோட டைம் லைன் வந்துட்டு நான் ஒரு 10 செகண்ட் வச்சுருக்கிறேன். இந்த 10 செகண்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டர் வீடியோ நீங்கள் வந்துட்டு நான் டிஸ்கஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த டெம்ப்ளேட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோட ஆடியோ வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு இதோட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில்ங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த டெம்ப்ளேட்டர் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு இப்போ இதோடைய வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. வந்துட்டு என்ன பண்ணணும்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துடுங்க. நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் வருங்க. இந்த செசுரேஷனுங்கிற இதில் வந்துட்டு கொஞ்சம் இது கூட்டி கொடுங்க. கூட்டி கொடுத்து இந்த கான்ட்ராஸ்ட்ங்கிற ஆப்ஷன்லையும் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதோட டைம் லைனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்ட் பேக்ரவுண்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் க்ரீன் கலர் தெரியும். அப்போ அதை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இதை கொஞ்சம் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. சேவ் த வீடியோ கொடுத்துருங்க. நான் வந்துட்டு சேவ் த வீடியோ கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 செகண்டுக்குள்ளே வந்துட்டு இது ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகணுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ பேக் வாருங்க. பேக் வந்துட்டு இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. இந்த டெம்ப்ளேட்டரையும் வந்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எடிட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டரை எடுங்க. எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனில் வாருங்க. இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த குரோமோக்கியில் வந்துட்டு எனேபிள் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்துருக்கணும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வாருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வந்துட்டு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துடுங்க. நான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாட்டு இந்த மாதிரி கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இந்த 3 ஐக்கானில் கொடுத்துட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் லைனையும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் எதுவும் சேர்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது டெம்ப்ளேட்டர் வந்துட்டு டிசைன் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த இதை கொடுக்குறேன். இந்த மாதிரிங்க, இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டெம்ப்ளேட்டரை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிளிப் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டர் இதில் வந்துட்டு ஆட் ஆயிரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த மாதிரி சேவ் த வீடியோ கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுட்டு, ரெசல்யூஷன் எந்த இதில் வேணுமோ அதில் வச்சுடுங்க. ஃப்ரேம் ரேட்டு 30ல் வச்சுடுங்க. வச்சுட்டு சேவ் த வீடியோ கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. ஓகே, பாய், தேங்க்யூ.